Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மைக் எதுவும் இல்லாம தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாங்கின மைக்கோட டிஃபரன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மைக் இல்லாம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐபோனோட டிஃபால்ட் மைக்ல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக வாங்கின Booyah 2.4 ஆம்னி டைரக்ஷனல் மைக் பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா 3500 600 குள்ளே கிடைக்குது. இப்போ நம்ம இந்த மைக் வாங்கியிருக்கோம். அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 2000 years later. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து மைக் இருக்குது. இந்த மைக் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சார்ஜிங் பண்ணுறது தனியாக பவுச் மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மைக் ஓப்பன் பண்ணி எப்படி குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸர் மேனுவல் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணுன்றது, எந்தெந்த லைட் வந்து எந்தெந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அந்த கொடுத்துருக்காங்க. எப்படி கனெக்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி வந்து எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம் நம்ம கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி கேபிள் இருக்குது. 2 டைப் சி கேபிள் எதுக்காகனா சார்ஜ் பண்ணுறதுக்காக, ரிசீவரையும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கையும் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நினைக்கிறேன். இந்த மைக்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க, சின்னதாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் 2, மைக் 2, ஒரு ரிசீவர் 3600 இது நம்ம பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஓகேங்களா, இதை எப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இது எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரை ஃபோனில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஆம்னி டைரக்ஷனல் கேபிளில் எதுவும் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ண தேவையில்ல, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மைக்கு ஆம்னி டைரக்ஷனல் மைக் வந்து கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். சூப்பர் தான். பட் ஆனால் வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. இப்போ நம்ம செக் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம அந்த மைக்கில் தான் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு மைக்கை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டனால் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பவர் பட்டனால் ஒரு மைக்கை மட்டும் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு மைக்கு நமக்கு தேவையில்லைனா யூஸ் பண்ணலாம். ரெண்டையுமே வேணும்னா ரெண்டையுமே வந்து நம்ம வந்து பவர் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்ததான் நாய்ஸ் ரிடக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னை சுற்றி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தப்போ எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எக்கோவாக இருக்கும். அந்த எக்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக் எதுவும் இல்லாமல் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆடியோ ரெக்கார்ட் ஜஸ்ட்டு நீங்கள் ரிசீவரை வந்து மொபைல் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து பவர் ஆன் பண்ணதும் ரெண்டும் பேர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ளூ லைட் ஸ்டாண்டர்டாக எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த ப்ளூ லைட் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நம்ம நாய்ஸ் ரிடக்ஷனை ஆன் பண்ணி, இதில் நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு மைக்கை மட்டும் அங்கே நீட்டிட்டு பேசுனேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு பேசுகிறேன்ட்டு கேட்காது. ஓகே, நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து எப்படி வேலை செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதை காலரில் இன்சர்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். காலரில் இன்சர்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மவுத்துக்கும் ஓரளவுக்கு நம்மளோட பேச்சு ஆடியோ வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம நாய்ஸ் ரிடக்ஷனை பார்த்திங்கன்னா ஆன் பண்ண போகிறோம். இதில் அந்த ப்ளூ பட்டனை பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ரெஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியுது. இந்த க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் ஆனில் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ என்னோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கடுத்து தான் இதில் வந்து இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணி நீங்கள் மைக் வந்து இப்போ நீங்கள் காலரில் பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்படி வச்சு இப்படி பின் பண்ணிக்கிறோம். மைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா, கரெக்டாக பொசிஷன் ஆகிருக்கா. நெக்ஸ்ட்டு இப்போ நான் பேசுகிறது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல மைக்கை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் ஆனில் இருக்கான்னு தெரியல. இருங்க, என்னால் ப்ளூ லைட்டை பார்க்க முடியல, இது க்ரீன் லைட்டை பார்க்க முடியல, பார்த்துட்டேன். நாய்ஸ் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆனில் தான் இருக்குது. ஆனில் இருக்கும்போது நம்ம வந்து காலரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு இந்த மைக்குக்கு வந்து என்னோட ஆடியோ ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை கேட்டால் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மைக் யூஸ் பண்ணலாம். ஒரு யூடியூப் சேனலோ ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவோ இருக்கீங்கன்னா இந்த மைக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டான மைக்கு இந்த பட்ஜெட்டில் பிகினர்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளோட மைக்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிஃபோர் iOS இன்டர்னல் மைக்குக்கும் இந்த Booyah 2.4 ஆம்னி டைரக்ஷனல் மைக்குக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், புதுசாக மைக் வாங்கியிருக்கோம், புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்கியிருக்கோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலுக்காக. ஸோ நீங்கள் எல்லாருமே இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் எல்லோரும் லைக்கு, சப்ஸ்கிரைபு, பெல் பட்டனை கிளிக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நமக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். டாடா, பபாய், see you friends. Thanks for watching.